ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபிக். விஜய் எதுக்குங்க அரசியலுக்கு வரணும்? விஜயை அரசியலுக்கு எதிர்பார்க்குற நபர்கள் யாராரு? முதல்ல விஜய்க்கு அரசியல் நாலேஜ் இருக்கா? சரியான புரிதலும் இருக்கா? ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. விஜய் வேணா சினிமா துறையில ஒரு கொடி கட்டி பறந்த ஒரு நபரா இருக்கலாம், அந்த நடிப்பு துறையில ஒரு உச்சத்துல இருந்த நபரா கூட இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல அவர் வெறும் ஜீரோ மட்டும்தான். எதன் அடிப்படையில விஜய நம்ம ஜீரோ மையத்துல வச்சு பார்க்குறோம்? நடிப்பு துறையில உச்சத்துல இருந்த நபர் அந்த துறையை சரியான புரிதலோட உள்வாங்கி அந்த துறையில நம்ம எப்படி சாதிக்க முடியும், அந்த துறைக்கான பேஸ் என்ன அப்படின்னு கத்துக்கிட்டு தான் இன்னைக்கு உச்சத்துல போனாரு. அப்போ அதே தாங்க அரசியலையும் உச்சத்துக்கு வரணும் அப்படின்னா அடிமட்ட பேஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது விஜய்க்கு தெரியுமா? இன்னைக்கு ஒரு 2000 3000 4000 10,000 20,000 50,000 நபர்கள் வரைக்கும் முன்னாடி நின்று மைக்கை பிடிச்சிட்டு சினிமா வசனத்தை எவ்வளோ வேணா பேசிட்டு போயிடலாம். அது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அடிமட்ட பேஸில் என்ன விதமான பாலிடிக்ஸ் இருக்கும், அந்த பாலிடிக்ஸை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு அவருக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது. சரி, விஜய்க்கு தான் அனுபவம் இல்லை, விஜயை சுற்றி இருக்கிற நபருக்காவது தெரியுமா? ஒரு சில நபர்லாம் நம்ம குறிப்பிட்டு உதாரணமாக சொல்லலாம். புஷி ஆனந்த் ஏற்கனவே ஒரு தடவை எம்எல்ஏ இருந்த ஒரு நபர், அவருக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அவரோட செயல்பாடு எந்த விதமான அனுபவசாலி அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அவரும் ஒரு ஜீரோ தான். இன்னொன்று அரசியல் தரகர்னு சொல்லலாம். விசிகால இருந்து மாறி ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு டிவிகேக்கு வந்திருக்காரு. அவர் வெறும் அரசியல் தரகர் மட்டும்தான். இங்கே என்ன அப்படி இருக்கிறது அந்த விஷயத்தில் சொல்லி அதில் தனக்கு என்ன ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட எண்ணத்துலேயும் செயல்பாடும் மட்டும் இருக்கும். அப்போது ஒரு நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு பேஸாக இருக்கக்கூடிய அரசியல் புரிதலே இல்லாமல், கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் காய் நோத்திட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு விஜய் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தற்கொலை 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 அப்படின்னு நம்ம முன் வைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாமே இளைஞர்கள், படித்த நபர்கள், அவங்களுக்கு அரசியல் புரிதல் வேணும். ஒரு கட்சி தலைவன் அப்படின்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அரசியலை புரிதல் உண்டாக்குறது தான் ஒரு கட்சி தலைவனோட ஒரு வேலை. அப்போ விஜய் கூட இருக்கிற நபர்கள் தற்கொலை நம்ம ஏன் முன் வைக்கிறோம்? நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு நபரோட செயல்பாடு தான் அவங்க எந்த மாதிரி மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிறத முன்னிறுத்தும். உதாரணத்துக்கு விஜய் சார்ந்த எத்தனையோ கட்சி மாநாடுகள் இருக்கட்டும், எத்தனையோ பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், பப்ளிக் ஷோவாக இருக்கட்டும், விஜய் சார்ந்து விஜய் கூட இருந்த தொண்டர்கள் என்ன விதமான செயல்பாடில் ஈடுபட்டாங்க? ரோட்டுக்கு முன்னாடி வர்றது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, சேட்டை பண்ணுறது, கேலி கிண்டல், டிரான்ஸ் மரத்தில் ஏறுறது, பக்கத்து வீட்டில் தாவுறது, இது எல்லாமே எதுக்கான அறிகுறி? ஒரு சரியான அரசியல் கட்சி அப்படின்னா தான் தொண்டனை முதல்ல என்ன பண்ணணும்? சரியான முறையில் வழி நடத்தணும். இதெல்லாம் இல்லாதனால தான் தொண்டனை சரியான முறையில் வழி நடத்த தெரியாதனால தான் விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு நம்ம முன்வைக்கிறோம். விஜய் கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்களையும் தற்கொலை அப்படின்னு எல்லா நபர்களுமே முன் வைக்கிறாங்க. உங்களை உதாசீனப்படுத்தணுமோ இல்லைனா விஜய் கூட இருக்கிற நபர்களை அசிங்கப்படுத்தணுமோ யாருக்கும் எந்த விதமான எண்ணங்களும் கிடையாது. ஒரு கட்சி தலைவன் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? உங்கள் தொண்டனை சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கால் எடுத்து வைங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, முடிஞ்சு போன கதை. கரண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் விஜய் ஒரு மீட்டிங் போட்டாரா? எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு சரியான முறையில் ஒரு பாதுகாப்போட உள்ள அரங்கத்திலிருந்து உங்களுக்கான வீர வசனத்தை எல்லாமே நீங்கள் குறிப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்க. அதில் ஏதாவது லாஜிக்காக ஏதாவது நீங்கள் பேசுவீங்க, ஒரு புரிதல் இருக்கும், அரசியல் அதுக்கான ஒரு தெளிவு இருக்கும், மக்களை வழி நடத்துறதுக்கான விஷயங்கள் முன் வைப்பீங்க அப்படின்னா அதுலேயும் சினிமா டைலாக் தான். நேற்று அந்த காஞ்சிபுரத்தில் விஜய் பேசின டைலாக் எல்லாமே சர்க்கார் படம் ஞாபகம் தான் வந்தது. எல்லா மனசுலையும் அந்த எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ அரசியலுக்கான புரிதல் இல்லாமல் சர்க்கார் படத்தில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே அந்த மேடையில் ஒப்பிச்சா மாதிரி தான் விஜயோட செயல்பாடு இருந்தது. இதில் வேற அடிக்கடி நான் மீட்டிங்கில் சொல்லுவேன், ஒன்றே ஒன்று தான், ஒன்று இன்னொன்று,
ஒன்று இன்னொன்று இதில் எந்த விதமான பேசிக் நாலேஜ்? முதல்ல விஜய் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் களம் காணணும் அப்படின்னா ஒரு புரிதலோட செயல்படுங்க, நிச்சயமாக களம் காண முடியும். ஏன் அப்படின்னா அரசியலில் உங்களுக்கு இணையாக எம்ஜிஆரை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னு நிறையா கருத்து நிலவுது. முதல்ல எவன் இந்த மாதிரி கருத்தை வந்து முன் வச்சான் அப்படிங்கிறது தெரியல. எம்ஜிஆருக்கு இணையா விஜயா? எம்ஜிஆர் கால் தூசிக்கு விஜயனால வர முடியுமா? எம்ஜிஆரோட செயல்படும் செயல் திட்டம், அவர் முன்னெடுத்த வழிமுறைகள் எல்லாமே வேற. ஆனால் விஜய் கொண்டு போகக்கூடிய செயல் வடிவம் செயல் திட்டம் எல்லாமே வேற. எம்ஜிஆருக்கு இணையா நிச்சயமாக விஜய் நம்மளால் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அடுத்து ஏதோ 4-5 விதமான திட்டங்களை அறிவிப்பு செஞ்சீங்களா? என்ன மாதிரி திட்டங்கள்? வீடு வழங்கும் திட்டம், பொருளாதாரத்தை முன்னேற்றணும், வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து சரியான ஒரு வேலை வாய்ப்பு, 2 வீலர், இது எதுவுமே நடைமுறையில் இல்லையா? ஆளும் கட்சி சார்பா வீடு வழங்கும் திட்டம் இல்லையா? ஆண்ட கட்சி சார்பாக வீடு வழங்கும் திட்டம் இல்லையா? இல்லைனா மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்த வீடு வழங்க திட்டம் இல்லையா? இல்லை வீட்டுக்கு ஒரு நபர் பைக்கு வச்சில்லையா? இல்லை வீட்டுக்கு ஒரு நபர் சம்பாதிக்கலையா? வீட்டுக்கு ஒரு நபர் பட்டதாரி தான் இல்லையா? அடுக்கடுக்க இவ்வளோ கேள்விகளை முன்வைக்கலாம். பொருளாதாரம் ரீதியாக முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற விஷயத்த சரியான முறையில் மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கணும். அதான் பண்ணலை. ஒரு 5-6 திட்டங்கள், கவர்ச்சி திட்டங்கள், இது எல்லாமே பேசுங்க. இதை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. எல்லா கட்சியுமே பூந்து விளாடுறாங்க தமிழ்நாட்டில். அதாவது செவ்வாய்கிரகத்தில் வீடு வாங்குற அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன அப்படின்னா இப்போ தான் வந்து வீட்டுக்கு குழி நோண்டுறதுக்கு பேஸ்மெண்ட் என்னமோ அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு புரிதலோட காய் நோத்துங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தமிழ்நாட்டில் ஒரு சொற்பமான ஒரு வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா உங்களோட செயல் வடிவமும் செயல் திட்டமும் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்னால ஒரு பேஸுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. விஜய் பேசுகிற டைலாக் எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்லவா? படித்து பேசுகிற மனுஷன் கூட சரியாக படிக்கிறாரா அப்படின்னு தெரியல. ஆளுங்கட்சி வந்து துண்டு சீட்டு வச்சு தான் முதலமைச்சர் வந்து படிக்கிறாரு அப்படின்னு எத்தனையோ நபர் முன் வைக்கிறீங்களே. உங்களோட கட்சி தலைவர் சார்ந்த விஜய் வந்து ஸ்கிரிப்டை கூட ஒழுங்காக படிக்காத நபராக தானங்க இருக்காரு. உதாரணத்துக்கு வக்பு திருத்த சட்ட மசோதாவை வகுப்புன்னு சொல்லியிருக்காரு. 1ஆம் வகுப்பா, 2ஆம் வகுப்பா, 3ஆ, 4ஆ, 5ஆ, 6ஆ, 7ஆ? வக்புக்கும் வகுப்புக்கும் வித்தியாசம் தெரியாத தலைவரை தமிழ் வார்த்தை கூட சரியான முறையில் உச்சரிப்பு தெரியாத ஒரு நபர் தானே இன்னைக்கு டிவிக்கு தலைவராக இருக்காரு. நம்ம எப்பவுமே ஒரு காரியம் பண்ணும்போது முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு புள்ளியா சொல்லி போட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி தாங்க விஜய்க்கு என்னமோ தெரியல, ஆரம்பத்திலே தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்கு போடணுமா வேணான்னு அங்கேயே ஒரு இக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. அங்கே ஆரம்பிச்சதுங்க அவருக்கான சர்க்கிள் இன்னமும் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. விஜய் காஞ்சிபுரத்தில் ஒரு சில நிகழ்வு முன்னெடுக்கும் போது எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் தெரியுமா? பொதுமக்களையும் தாண்டி கட்சி தலைவர்களும் விஜயோட காஞ்சிபுரம் நிகழ்வில் கூர்ந்து கவனிக்கிறாங்க. எஸ்ஏஆர் திட்டத்துக்கு எதனா விஷயங்கள் சொல்லுவார், அதுக்கு ஏதாவது முன்னெடுப்பு இருக்கும், இல்லைனா அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கூர்ந்து கவனிக்கும் போது மனுஷன் தொடர்ந்து சினிமா டயலாக் தான் செம்மையாக சொல்கிறாங்க. மாசு, நான் மாற்று கருத்தே கிடையாது, நானும் ரசித்தேன். அப்படியே சர்க்கார் பட கான்செப்ட்லேயே செம்மையாக அப்படியே பாயிண்ட்டாக எடுத்து போய்கிட்டே இருந்தார். அதில் இந்த மாற்று கருத்துமே இல்லை. இது நிச்சயமாக தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது. 2026 உங்களுக்கான பாட்சா பழிக்கவும் பழிக்காது. சரியான செயல் வடிவத்தை முன்னெடுங்க. கூட இருக்கிற நபர்லாம் தூக்கி முதல்ல ஓரம் போடுங்க, அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஆளுங்கட்சியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க அப்படின்னா மேடையில் அனல் பறக்கும், மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. ஆண்ட கட்சி மீட்டிங் போட்டாலும் பேசக்கூடிய நபர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஆண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் கூட்டணி சார்ந்த நபர்கள் நிறைய கட்சி இருக்குல்ல, அவங்க பேசக்கூடிய தெளிவான விளக்கத்தை கேளுங்க. பொதுமக்கள் எப்படி கவர்ந்து இழுக்கிறாங்க அப்படின்னு. சினிமா டைலாக்காக பேசுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை முன்னெடுத்து தான் பேசுவாங்க. அதனால தான் எல்லாருக்குமே ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகுது. ஸ்கூல் படிக்கிற பசங்களை வச்சுட்டு காலேஜ் படிக்கிற பசங்களை வச்சுக்கிட்டு நிச்சயமாக அரசியல் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக 2026 ஒரு தோல்வியை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்தில் விஜய் மாசா வந்துடுவாருன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஏன் அப்படின்னா ஆண்ட கட்சிக்கும் ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கருத்து வேறுபடியாக நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து போய்கிட்டே இருந்தாங்க. கருத்து ரீதியாக மக்களை கவர்ந்து இழுத்தாங்க. இது எதுவுமே விஜய் கிட்ட கிடையவே கிடையாது. ஒருவேளை விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியோட ஒரு காய் நோத்தி கொண்டு போயிருந்தாரு அப்படின்னா
நிச்சயமா விஜய் வந்து பேசும் பொருளா முன்னெடுத்திருப்பாங்க. அடுத்த வரக்கூடிய தேர்தலில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். உதாரணத்துக்கு தேமுதிகவை சொல்லலாம். இன்னைக்கு கூட்டணி வச்சனால தான் என்ன பண்ணாரு அவர் எதிர்கட்சி அந்தஸ்தா உருவானாரு. எம்ஜிஆரை ஒப்பிட்டு பார்க்குறீங்க, விஜயகாந்தை ஒப்பிட்டு பார்க்குறீங்க, அவங்களோட அரசியலை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றும் கருத்து இல்லை. மேலும் இதே மாதிரி சுவாரஸ்யமான தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வை தெரிஞ்சுக்க எப்போதுமே நம்ம ஃப்ரெண்ட்வுட் சேனலோட இணைஞ்சிருங்க. ஸ்டே டியூன்.